அத்தியாயம் 4. டாக்டர் அழகுதுரையின் கடிதத்தை பெற்றுக்கொண்ட ராஜகோபாலனுடைய ஆள் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு 10 நிமிஷ காலத்தில் மிஸ்டர் ராஜகோபாலனுடைய பங்களாவிற்கு போய் சேர்ந்தான். அதற்கு முன் அந்த பங்களாவில் என்ன நடந்தது என்பதை நாம் இங்கு சற்று கவனிப்போம். மிஸ்டர் ராஜகோபாலன் ஜஸ்டிஸ் பத்திரிகையை வைத்து படித்துக்கொண்டு ஒரு சாய்மான நாற்காலியில் சாய்ந்து பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தார். அவருடைய மனைவியான கமலத்தம்மாள் சமையல் அறைக்கு போய் சமையல்காரனுக்கு உத்தரவுகள் பிறப்பிப்பதும், அடுத்த அறையில் கட்டிலில் படுத்திருந்த தங்கள் மகளான கற்பகவல்லி அண்டை போய் நிற்பதும், பிறகு புருஷர் இருந்த கூடத்திற்கு வருவதும், இடையிடையில் கடுகடுப்பாக ஏதோ பேசுவதுமாக இருந்தாள். முதலில் அந்த ஆள்கொள்ளி மோட்டார் காரை விட்டுவிட்டு மறுவேளை பாருங்கள், அரை விலையோ கால் விலையோ போனதற்கு போகட்டும், அதனால் குடிமுழுகி போயிடாது. என்ன நான் சொல்வதற்கு சிரிக்கிறீர்களே என்று புருஷனை நோக்கி கூறினாள். ராஜகோபாலன் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, உன் மகள் சும்மா இருக்க மாட்டாமல் அதுல போய் டிராம் வண்டியில கொண்டு அதை முட்டினால் அது என்ன செய்யும்? அதை என்னத்துக்கு நஷ்ட விலைக்கு இப்பொழுது விற்க வேண்டும்? கமலத்தம்மாள், அவள் சும்மா இருக்க மாட்டேங்கிறதுக்காகத்தானே உடனே விற்க சொல்கிறேன். அவளுக்கு எங்கனையாச்சும் போகணும்னா உங்க வண்டி இருக்கிறது, அதிலே போகட்டும், டிரைவர் ஓட்டட்டும். இனிமே இந்த பெண்ணை நம்பி தனியாக விடக்கூடாது. இந்த சின்ன வண்டி இருக்கிற வரையில் அவள் போயில்தான் தீர்வாள். அது அவ மேல் குற்றமில்லை. அவ படித்த படிப்பு அப்படிப்பட்டது. ஆம்பளைக்கு இருக்க வேண்டிய அறிவும் தைரியமும் மாத்திரம் பொம்பளைக்கு இருந்துட்டா அது போதுமா? அவங்கள போல உடம்புல பலம் இருக்க வேண்டாமா? என்ன இருந்தாலும் புறா புறாதான், கருடன் கருடன் தான். நீங்கள் இப்படியெல்லாம் சிரித்து பசப்பாதீர்கள். பின்னாலே இந்த சின்ன வண்டியை தொலைத்து முழுகிவிடுங்கள். இல்லாவிட்டால் நான் பெட்ரோல் எண்ணெயை ஊற்றி அந்த யமனுக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி போட்டுட போறேன். போனா போகுது 3000 ரூபாய். ராஜகோபாலன், அடடே, அப்படியெல்லாம் ஒன்றையும் செஞ்சு போடாத. அப்படி என்ன நம்ம கற்பகவல்லி முட்டாளா? இத்தனை வருஷ காலமா காலேஜுக்கு மோட்டார்ல போய் வரலையா? என்னமோ தவறு ஆருக்கும் உள்ளதுதானே. டிரைவர் ஓட்டினா மாத்திரம் அபாயம் வராதா? வண்டி ஓட்டுறதுக்கு யூகமும் கவனமும் தேவை. மிருகபலம் என்னத்திற்கு? கற்பகவல்லிக்கு யூகமும் கவனமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா ஒரு சங்கதி, வீதியில எந்த இடத்துல நெருக்கடி அதிகமாக இருக்கிறதோ அங்க போகாம வேற வழியாக போக வேண்டும். அப்படி போனா ஏன் அபாயம் வரப்போகிறது? குழந்தை ஆசையாக வைத்திருப்பதை ஏன் வைக்க வேண்டும்? வேண்டாம், அது இருந்துவிட்டு போகட்டும். கமலத்தம்மாள் ஆத்திரத்துடன், சரிதான், உங்களுக்கு இந்த பீடை பிடித்த யமன் வண்டிதான் பெருசாக போயிற்று. அதை தொலைக்க மனம் வரவே இல்லை. கொஞ்சத்துல கற்பகவல்லி தப்பி வந்தாள். அவளே போயிருந்தால் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? உங்களுக்கு எல்லாம் தெரிந்துள்ளது. இன்றைக்கு இன்ன கெடுதல் வரும் என்கிற முன் யோசனை இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறீர்களே. அவதான் அறியாக குழந்தை என்றால் நீங்களும் அவளுக்கு மேலே குழந்தை மாதிரி பேசுகிறீர்களே. வண்டியை விற்க மனமில்லாட்டி அதுக்கு தனியா ஒரு டிரைவரை வச்சு கொடுங்க. இனிமே கற்பகவல்லி தானே வண்டியை விடக்கூடாது. ஒன்று வண்டி போகணும், இல்லாட்டி ஒரு டிரைவர் வரணும். ரெண்டுல ஒன்று நீங்க தீர்மானம் பண்ணித்தான் ஆக வேண்டும். இல்லாட்டி எப்படியும் அந்த குழந்தைக்கு உசுருக்கு ஆபத்து வந்துதான் தீரும் என கூறினாள். ராஜகோபாலன், அட சும்மா ஏன் பதற? ஆச்சு, தை பிறந்து போச்சு. இந்த மாசத்துல முடியாம போனாலும் பங்குனி மாசத்துக்குள்ளர கற்பகவல்லிக்கு எஜமானர் வந்துட போறாரு. அநேகமா ஒரு இடம் சரியாகப்படும் போல உள்ளது. புருஷன் வந்து விட்டால் அதுக்கு மேல ஏன் குழந்தை தனியாக போக போகிறாள்? எஜமானரே வண்டியை ஓட்டி அபாயம் இல்லாம பார்த்துக்கிறாரு. பொண்ணோட பொண்ணுக்கு வாங்கின வண்டியும் அவருக்குத்தானே சேரப்போகுது. அவரு பார்த்துப்பாரு. நாம ஏன் கவலைப்படணும்? அது வரையில கொஞ்சம் சும்மா இரு. கற்பகவல்லி இனிமே இப்படியெல்லாம் அபாயத்துல மாட்டிக்காது என்று நயமாக கூறினார். அதை கேட்ட கமலத்தம்மாள் அப்பொழுதும் திருப்தி அடையாமல், சரிதான், உங்ககிட்ட பேசி யாரு வெல்லுவாங்க? நீங்க துரைங்களோட பேசி பேசி தேறினவங்க. துரை வீட்டு பொண்ணு மாதிரி இவளை படிக்க வச்சிங்க. அதே மாதிரி தன்னந்தனியா போகவும் விட்டுடுங்க. அதனால வர்றது வரட்டும் என்று மறுமொழி கொடுத்தபடி கற்பகவல்லி படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தாள். தன் பெற்றோர் பேசிக்கொண்டதெல்லாம் கற்பகவல்லி கேட்டுக்கொண்டே படுத்திருந்தாள். ஆதலால் தன் தாய் அருகே வந்தவுடன், ஏமா, இடம் எதுவோ அப்பாவுக்கு பிடித்திருக்கிறதாக சொன்னார்களே, அந்த இடம் அம்மா அது என்ன என்று கொஞ்சலாக வினவினாள். கமலத்தம்மாள், அது என்னமோ குழந்தை, உங்க அப்பாவாச்சு நீயாச்சு. நான் கேட்டா என்னை மதிச்சு சொல்லுவாங்களா? அவங்க தான் உனக்காக பறிஞ்சு பேசுறாங்க. உன்னோட இஷ்டப்படியே எல்லாத்தையும் செய்யறாங்க. உனக்கு இஷ்டமான புருஷனையும் தேடி கொடுத்துட மாட்டாங்களா? நீ ஏன் அவங்க கிட்ட நேரில் கேளேன்? கற்பகவல்லி, என்னம்மா, கல்யாண சங்கதியை நான் எப்படிமா அப்பா கிட்ட கேட்பது? நான் இன்னைக்கு தனியா மோட்டார்ல போகலமா. நேத்து
என் பள்ளிக்கூடத்து சிநேகிதிங்க விருந்துக்கு நாடகம் வச்சு அழைச்சாங்க, விருந்தும் வச்சாருங்க. அதுக்காக போனேன். இல்லாட்டி நான் வேற எங்கேயாச்சும் தனியாக போனதுண்டாமா? கமலத்தம்பாள் அன்பாக கடிந்து, ஆமா கண்ணு, நீ தனியாக எங்கனையாச்சும் போகிறதுனா நான் குத்தமாக சொல்லலை. நேற்று ராவல்லாம் நீ உங்கள் சிநேகிதிங்களோட சாப்பிட்டு நாடகம் பார்த்துட்டு இருப்பேன்னு நாங்கள் எண்ணி பொழுது விடியற மட்டும் ஒன்று தேடாமல் இருந்துட்டோம். நீ அபாயத்தில் அம்பிட்டு டாக்டர்கிட்ட மாடியில் உசுருக்கு மண்ணாடிக்கிட்டு இருந்தியே, அவங்க நல்லவங்களா இருக்க தொட்டு கெடுதல் ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆராச்சும் துஷ்டரு கையில் நீ அம்பிட்டு இருந்தா, உன் மேலே இருக்கிற நகையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு உன்னை கொன்று எங்கனையாச்சும் மறைச்சிருந்தா, பொழுது விடியறு மட்டும் நாங்கள் சும்மா தானே இருந்தோம். அதுக்கு மேலே தேட கிளம்பணும். நீ எங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு தானே கண்ணு, வேற 2-3 இருக்குதுங்களா? ஒன்று போனாலும் பரவாயில்ல, பொறுத்துக்க. நீ போனால் எங்களுக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுமேம்மா. கற்பகவல்லி, ஆமாம்மா, நீ சொல்கிறதெல்லாம் நல்லதுதாம்மா. இனிமே நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன். நேற்று ராவில் என்னை காப்பாற்றின மனுஷரெல்லாம் தங்கமானவங்கம்மா. முக்கியமாக அந்த டாக்டர் கண்ணை இமை காக்கிற மாதிரி என்னை காத்து எவ்வளவோ பிரியமாகவும் மரியாதையாகவும் நடத்தி காலையில் அனுப்பி வைச்சாரு. அவரோட அழகையும் குணத்தையும் நீங்கள் பார்த்தா அவரை விட்டு பிரியவே மாட்டீங்க. காலையில் அந்த இடத்தை விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்லைம்மா. அவருடைய வடிவம் என் மனசில் அப்படியே எதிர்க்கே நிற்கிறார் போல தெரியுதம்மா. என் மனசு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குதும்மா. ஆமாம், அது இருக்கட்டும். அப்பா கல்யாண விஷயமா ஏதோ இடம் சரிப்படும் போல இருக்குதுன்னு சொன்னாங்களே, அது எந்த இடம்னு கேட்டு சொல்லுமா? கமலத்தம்மாள், அதை அவங்களா சொல்லாமல் இருக்கிறப்ப நான் கேட்டால் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் வரும். சமயம் பார்த்து கேட்கலாம். இப்போ என்ன காரியம் மிஞ்சி போச்சா? கற்பகவல்லி, இல்லைம்மா, இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம். கமலத்தம்மாள் வியப்பும் சந்தேகமும் கொண்டவளாக, இது என்ன கண்ணு இப்படி பேசுறியே? இப்போ கல்யாணம் வேணான்னா பின்ன எப்போத்தான் பண்ணிக்க போகிற? கற்பகவல்லி, வேறு எந்த இடமும் பார்க்க வேணாம்னு அப்பா கிட்ட சொல்லிடுமா? கமலத்தம்மாள் முன்னிலும் அதிகம் வியப்போடு, அடடே, வேற எந்த இடமும் பார்க்க வேணாம்னா நீயே ஏதாச்சும் இடம் பார்த்துட்டு மாதிரி அர்த்தமாவதே, அப்படியா? கற்பகவல்லி சிறிது நாணமடைந்து, என்னம்மா நீ இல்லாத அர்த்தமெல்லாம் செய்கிற? எனக்கு எந்த இடமும் பார்க்க வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ சரிதானா? கமலத்தம்மாள், ஏன் வேணாங்கிற? நீ இனிமேல் கல்யாணமே செஞ்சுக்கிடாம இப்படியே இருந்துட போறியா? ஆமாம், இப்படியே இருந்துட்டா போகுது. கமலத்தம்மாள், தாயி, நீ என்ன வேணாலும் பண்ணு. உன் மண்டைக்குள்ளே ஏறி இருக்கிற இங்கிலீஷ் படிப்பு உனக்கு என்னென்னவோ புது புது வழியாக காட்டுது. நீயாச்சு உங்கள் நைனாவாச்சு, அவங்கக்கிட்ட சொல்லு, மகளோட சமத்தை பார்த்து சந்தோஷப்படட்டும் என்று கூறியபடி அவ்விடத்தை விட்டு சமையலறை பக்கம் போக, இடைவெளியில் சந்தித்த வேலைக்காரி கமலத்தம்மாளுக்கு சைகை காட்டி மறைவான ஒரு இடத்தில் நின்று கொண்டு, குழந்தை கண்ணாலம் வேணாங்கிறதெல்லாம் மெய்யின்னு எண்ணிக்கிடாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்கள் குளிக்க போனப்போ நான் குழந்தையை பக்கத்தில் இருந்தேனா, அப்போ சங்கதியை சொல்லுச்சு. நேற்று ராத்திரி குழந்தைக்கு வைத்தியம் பண்ணின டாக்டர்கிட்ட நம்ம பொண்ணுக்கு இஷ்டமாயிடுச்சாமா. அவரை மறக்கணும் என்று பார்த்தாலும் கண்ணுக்குள்ளே அவரே வந்து வந்து நிற்கிறாராம். உடம்பும் மனதும் இன்னதென்று சொல்ல முடியாத வேதனையில் கிடந்து தவிக்குதாம். சீக்கிரம் செத்து போனாலும் போயிடுவேன்னு இன்னும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ரகசியமாக சொல்லுச்சுமா. கமலத்தம்மாள் திடுக்கிட்டு, ஓ அப்படியா, அதுக்காகத்தான் அவர் வந்து பார்க்கணும்னு எழுத சொன்னாலோ? அவன் யாரோ, என்ன ஜாதியோ, முன்பின் தெரியாதவன். அவனை பார்ப்பதாவது மனசு பைத்தியம் பிடிப்பதாவது. இது என்ன பழைய காலத்து ராசாமாவ கதையாக இருக்குதே. எவன் அளவா இருக்கிறானோ அவனுக்கு மாலை போடுறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காரியம் நடந்திருக்குது. அதுக்கு தக்கனாப்புல அதோட நைனாவும் ஒரு படி தாண்டி அந்த டாக்டருக்கு பலகாரம் காப்பி எல்லாம் கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நடப்பது நடக்கட்டும், என்னென்ன வேடிக்கையெல்லாம் நடக்குதோ. வேலைக்காரி, ஐயோ அம்மா, நான் சொன்னேன்னு பெரிய அம்மாங்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் பிழைக்கிற பொழப்பு வாயில் மண் விழுந்துடும் தாயி. நீங்கள் இதையெல்லாம் குழந்தைகிட்ட காட்டிக்காதீங்க. வந்த உடனே என்னமோ அப்படியெல்லாம் சொல்லுச்சு. போக போக அந்த எண்ணம் மாறி போடும். வீணா நீங்கள் ஏன் கலாட்டா பண்ணுறீங்க? இது பெரிய அம்மா காதில் விழுந்தா அவங்க பெரிய சண்டையாக போட கிளம்பிடுவாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் காமிச்சிக்கவே வேணாம்மா. கமலத்தம்மாள், நான் ஏன் சொல்கிறேன், நீயும் இந்த சங்கதியை உனக்குள்ளேயே வச்சுக்கோ, வேறு யார்கிட்டையும் சொல்லாத ஜாக்கிரதை என்றாள். அப்பொழுது கமலா, இதோ முனிரத்தின் வந்துட்டான் என்றார் கூடத்தில் இருந்த ராஜகோபாலன். அடுத்த நிமிஷம் அந்த ஆள் அவர்கள் இருந்த இடத்தின் சமையலறை பக்கம் சென்றான். கமலத்தம்மாள் அவனை பார்த்து, என்ன முனிரத்னம், கடிதாசியை டாக்டர்கிட்ட கொடுத்தியா? பதில் கொடுத்தாரா என்றாள். முனிரத்தினம், கொடுத்தார், அதை பெரிய எஜமாங்கிட்ட கொடுத்துருக்குறேனுங்க, உங்களை கூப்பிடுறாங்க என்றான்.
உடனே கமலத்தம்மாள் மிஸ்டர் ராஜகோபாலன் இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். ராஜகோபாலன் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, கமலா, டாக்டர் 4 மணிக்கு வர்றேன்னு எழுதியிருக்கார். நான் டிஃபன் சாப்பிட்ற நேரமும் அதுவும் ஒத்துப்போச்சு என்றார். அதுவரையில் பக்கத்தறையில் சோர்வாக படுத்திருந்த கற்பகவல்லி, என்னம்மா, எப்பமா டாக்டர் வரார் என்று பெரிதும் ஆவலோடு வினவ, ராஜகோபாலன் 4 மணிக்கு வராராம் என்று உரக்க மறுமொழி கூறினார். உடனே கமலத்தம்மாள் ராஜகோபாலனை பார்த்து கற்பகவல்லி இருந்த பக்கம் கபடமாக கண்களை அசைத்து சைகை செய்தாள். அதை கண்ட ராஜகோபாலன் கமலத்தம்மாளை பார்த்து, என்ன சங்கதி என்று மிகவும் தனிவான குரலில் ரகசியமாக கேட்டார். கமலத்தம்மாள் ரகசியமான குரலில், ஒன்றுமில்லைங்க, டாக்டர் கிட்ட வந்தா அவர் என்ன ஜாதியாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற சங்கதியெல்லாம் மொல்லமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன், என்னத்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்க சொல்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்கள் கல்யாணத்துக்கு ஏதோ இடம் சரிபடு போல் இருக்குதுன்னு சொன்னீங்கள்ல, பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா? வேற இடம் பார்க்க வேணாம், நைனா கிட்ட சொல்லுவான்னு சொன்னான். நான் ஏன்னு கேட்டேன். தனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா, அதுக்கு மேலே எதுவுமே சொல்லலை. வேலைக்காரி என்னை தனியாக கண்டு சொல்கிறா. டாக்டர் பார்த்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் நினப்பாவே இருக்கிறாளாம். கண்ணுக்கு எதிரில் அவரே நிற்கிறாராம். ராஜகோபாலன், ஓஹோ, அப்படியா சங்கதி? அப்படியானால் அபயம் உண்டானது கூட கட்டுக்கதை தானோ? என்னமோ ரொம்ப நாளாக இவங்களுக்கு பழக்கமாக இருக்கலாமா? கமலத்தம்மா, சேச்ச, காத்தால இவளை கொண்டாந்து விட்டவங்க இந்த சங்கதி போலீஸாருக்கு தெரியுமுன்னாங்களே, டெலிஃபோனில் போலீஸாரை கேட்டு பாருங்களேன் என்றாள். உடனே ராஜகோபாலன் எழுந்து அந்த கூடத்தின் வேறொரு மூலையில் இருந்த டெலிஃபோன் அண்டை போய் பேசிவிட்டு திரும்பினார். கமலத்தம்மாள் போய் பின்னால் நின்றாள். திரும்பினவர், அவங்க சொன்னதெல்லாம் நிசம்தானாம், அதுவரையில் கெடுதல் ஒன்றுமில்லை, சரி டாக்டர் வரட்டும் பார்த்துக்கலாம் என்றார். அதோடு அவர்களுடைய சம்பாஷணை ஓய்ந்தது. அவர்கள் தங்கள் ஸ்நானம், சாப்பாடு, உறக்கம் முதலியவற்றை வழக்கப்படி நிறைவேற்றி கொண்டானர். ஆனாலும் அவர்களுடைய மனதில் ஒருவித சலனமும் ஆவலும் ஏற்பட்டு அவர்களை வதைத்து கொண்டிருந்தது. ஏனெனில் கற்பகவல்லிக்கும் டாக்டருக்கும் எவ்வளவு தூரம் நட்பு ஏற்பட்டிருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அது வேதனைக்கு காரணமாக இருந்தது. ஆனால் கற்பகவல்லியின் நிலைமையோ வர்ணிப்பில் அடங்காததாக இருந்தது. அவள் தனது நீராட்டம், அலங்காரம் முதலியவற்றை வழக்கத்தை விட மிக கவனமாகவும் அதிக ஆடம்பரமாகவும் செய்து கொண்டாள். உயர்வான பட்டாடைகள், வைர ஆபரணங்கள், ஒட்டியானம் முதலியவற்றை அணிந்து கொண்டு அடிக்கடி தன் அழகை கண்ணாடியில் பார்த்து பார்த்து மாறுதல், சீர்திருத்தம் முதலியவைகளை செய்து கொண்டபடியும், எதிரில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த கடிகாரத்தின் முள்களை பார்த்தபடியும் மாறி மாறி கட்டிலில் படுப்பதும், சோபாவில் உட்காருவதும், எழுந்து உழவுவதுமாக ஒரே சலன நிலைமையில் இருந்து வந்தாள். வழக்கம் போல அவள் உட்கொள்ளும் ஆகாரம் முதலியவற்றில் 1/4 பங்கை அன்றைய தினம் அவளுடைய வயிறு ஏற்றுக்கொண்டது. கமலத்தம்மாள், என்ன கண்ணு, உடம்பு பழைய மாதிரிக்கு வந்துடுச்சா? தொந்தரவு ஒன்றுமில்லையே என்றாள். கற்பகவல்லி, இன்னதென்று சொல்ல முடியாத சங்கடம் உடம்பில் உண்டாகி இருக்குதம்மா. எல்லாத்துக்கும் டாக்டர் ஒரு நடை வந்து பார்த்தால் சரிபட்டு விடும் போலிருக்கிறது என்றாள். கமலத்தம்மாள், அப்படி அதிசய தொந்தரவாக இருந்தால் இதோ பக்கத்தில் வேற டாக்டர் இருக்காரே, அவரை இப்பவே கூப்பிட்டு பார்க்கலாமே என்றாள். கற்பகவல்லி, அப்படி ஒன்றும் அவசரம் இல்லைம்மா, 4 மணி வரையில் மொல்லமாக கடத்தி போட்டுறேன், அவரே வரட்டும், ஒரே கையா இருப்பது தான் நல்லது என்றாள். கமலத்தம்மாள், அப்படியா? அப்படின்றால் படுத்துக்கொள், எழுந்து நடமாடி உடம்பை அலட்டி கொள்ள வேண்டாம் என கூறினாள். கற்பகவல்லி, எங்கே எழுந்திருக்க முடியுது? படுத்துக்கொண்டேதான் இருக்கிறேன், வாயை திறந்து பேசுவது கூட வேதனையாகத்தான் இருக்கிறது என்றாள். கமலத்தம்மாள், சரி, அப்படின்றால் நானும் வெளியே போகிறேன், நீ நிம்மதியாக படுத்திரு என்று கூறிவிட்டு வெளியில் சென்றாள். உடனே கற்பகவல்லி மெல்ல எழுந்து உலவினாள். தன் அழகை கண்ணாடியில் பார்த்து பார்த்து மேன்மேலும் அபிவிருத்தி செய்து கொண்டாள். அவ்வாறு அவள் நடித்த விசித்திர நாடகத்தை மறைவில் இருந்தபடியே கவனித்து தெரிந்து கொண்ட கமலத்தம்மாள் உடனுக்குடன் ராஜகோபாலனிடம் போய் அதை அப்படியே தெரிவிப்பாள். அவர் அதீதமான வியப்போடு, கற்பகவல்லி என்றைக்குமே இந்த மாதிரி செய்ததில்லையே, இது புதிய தினுசாக இருக்கிறதே, இருக்கட்டும் பொறு, அந்த டாக்டர் வரட்டும் பார்க்கலாம் என்றார். சரியாக மணி 4 அடித்த பொழுது டாக்டர் அழகுதுரையின் மோட்டார் வண்டி பங்களாவிற்குள் வந்து வாசலுக்கு எதிரில் நின்றது. டாக்டர் கையில் ஒரு தோல் பையுடன் கீழே இறங்கி உள்ளே வந்தார். முன்கூடத்தில் ஆயத்தமாக காத்திருந்த மிஸ்டர் ராஜகோபாலனும் கமலத்தம்மாளும் சந்தோஷ முகமலர்ச்சியோடு அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றனர். மோட்டார் வண்டி வந்து நின்றதையும் டாக்டர் அழகுதுரை உள்ளே வந்ததையும் தன் அறையின் ஜன்னல் வழியாக பார்த்திருந்த கற்பகவல்லியின் முகம் ஆனந்தத்தினால் மலர்ந்தது. டாக்டர் அழகுதுரையை கண்ட மிஸ்டர் ராஜகோபாலனுக்கும்
கமலத்தம்மாளும் பிரமித்துத்தான் போயினர். ஏனென்றால் சாதாரணமாக அவர்கள் பார்த்திருந்த டாக்டர்களைப் போல இருக்கும் ஒருவரே வரப்போகிறார் என்றும், அவரிடம் உள்ள ஏதாவது ஒரு குற்றத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அம்சத்தையோ தாம் சுலபத்தில் கண்டுபிடித்து அதை வைத்துக்கொண்டு கற்பகவல்லியை மோடனம் செய்து அவளுடைய எண்ணத்தை மாற்றிவிட வேண்டும் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தனர். அதற்கு மாறாக அவர்களே டாக்டரின் அற்புதமான அழகை கொண்டு மயக்கம் கொள்ளும்படியான நிலைமை ஏற்பட்டுவிட்டது. தமது மகளான கற்பகவல்லி அவரை கொண்டு மோகம் கொண்டது ஆச்சரியமில்லை என்றும், அவர் அவளுக்கு கிடைப்பாரானால் அது தெய்வத்தின் பேரொருளே என்றும் எண்ணத் தொடங்கிவிட்டனர். கற்பகவல்லிக்கு உடம்பில் எந்தவிதமான கோளாறு இல்லை என்றும், அவள் தன் மனதை கொள்ளை கொண்ட மன்மதனை பார்ப்பதற்காகவே அவரை வரவழைக்கும்படி செய்திருக்கிறாள் என்றும் அவர்கள் ஏற்கனவே எண்ணிக்கொண்டிருந்தனர். தாம் அறைக்குள் போகாமல் அவர்கள் இருவரையும் தனிமையில் விடுத்து அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்டனர். ஆகவே மிஸ்டர் ராஜகோபாலன் சந்தோஷத்தினால் மலர்ந்த முகத்தோடு அவருக்கு மறுபடியும் ஒரு தினம் தங்களது நன்றியறிதலை தெரிவித்து, பெண்ணுக்கு இன்னும் பழைய உற்சாக நிலைமை ஏற்படவில்லை, ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நன்றாக பாருங்கள் என்று கூறியபடி அவரை கற்பகவல்லியின் அறைக்குள் அழைத்து கொண்டு போய்விட்டு, அம்மா கற்பகம், இதோ டாக்டர் வந்திருக்கிறார், விழித்துக்கொள், உடம்பை பரீட்சித்து பார்க்கட்டும் என்றார். அதை கேட்ட கற்பகவல்லி தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கிறவர் போல திடுக்கிட்டு கண்களை திறந்து, டாக்டரா என்று புன்னகையோடு அழகுதுரையின் முகத்தை பார்த்துவிட்டு நாணத்தோடு தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். அந்த ஒரு பார்வை ஒரு வினாடி நேரம் கூட நீடித்து இருக்கவில்லை. ஆனாலும் அது கண்ணாடி போல அவளுடைய மனநிலைமையை உள்ளபடி அழகுதுரைக்கு காட்டுவதாகவும், அபாரமான வேகத்தோடு அவருடைய மனதை கவர்ந்து உயிரை கொள்ளை கொள்ள தக்கதாகவும் இருந்தது. அவளுடைய நிலைமை எப்படி இருந்ததோ அதே நிலைமையில் இருந்தவரான அழகுதுரை அவளுடைய தேவாமிர்தம் போன்ற புன்னகையை கண்டவுடன் அப்படியே பிரமித்து போய் நிலை கலங்கி தான் டாக்டர் என்பதை மறந்து அவளிடம் நெருங்கினால் மற்றவர் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்னும் அச்சத்தை கொண்டவராக சரேல் என்று பின்புறம் திரும்பி பார்த்தார். மிஸ்டர் ராஜகோபாலன், நீங்கள் நாடியை பாருங்கள், நான் இதோ வருகிறேன் என்று கூறியபடி அறைக்கு வெளியில் சென்றார். அங்கு வேறு எவரும் காணப்படவில்லை. அதனால் அழகுதுரைக்கு அப்பொழுதுதான் மூச்சு ஒழுங்காக வரத் தொடங்கியது. அவருடைய நிலைமை திடப்படத் தொடங்கியது. உடனே அவர் தனது சட்டை பையிலிருந்து நாடி பார்க்கும் ரப்பர் குழாயை எடுத்துக்கொண்டு கற்பகவல்லி அண்டை நெருங்கி, நாடி பார்க்க அனுமதி தரலாமா என்று மிக நயமாக வினவினார். கற்பகவல்லியின் முகம் அளவற்ற ஆனந்தத்தினால் மலர்ந்தது. அவள் கடைக்கண் பார்வையாக வாசற்படியை பார்த்தாள். எவரும் இல்லை என்பது தெரிந்தது. கற்பகவல்லி, நேற்றிரவெல்லாம் என் பக்கத்திலேயே இருந்து என் இருதய நிலைமையை கண்கூடாக கண்டிருந்த நீங்கள் நாடியை பார்க்காமலே சுலபத்தில் யூகித்து கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் மறுபடியும் பாருங்களேன். அழகுதுரை தமது மனதில் பொங்கிய ஆனந்தத்தையும் முகத்தில் தோன்றிய புன்னகையையும் மறைக்க முயன்றபடி கிட்ட நெருங்கி ரப்பர் குழாயின் ஒரு பக்கத்தை காதுகளில் வைத்து மற்ற நுனியை அவளிடம் கொடுத்து, இதை மார்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார். அடடே, ஏன் இருதயம் இப்படி தடதடவென்று அடித்துக் கொள்கிறது? இதே போலத்தான் காலை முதல் உடம்பில் படபடப்பு இருக்கிறதா? இல்லை, இருதய அடிப்பு டாக்டரை கண்டு பயந்து அதிக விசையாக உண்டாகிறது. அதற்கு முன் சாதாரணமாகவே இருந்தது. அப்படியானால் இது டாக்டர் வந்தால் உடனே உண்டாகும் நோய் என்றளவா அர்த்தமாகிறது? ஓ, அப்படி கூட ஒரு வியாதி உண்டா? அப்படியானால் இதற்கு முன் என்னைப் போல யாராவது உங்களிடம் வைத்தியத்திற்கு வந்த பொழுது இதே மாதிரியான வியாதியை அவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீர்களா? சேச்ச, உங்களை போன்ற நோயாளி என்னிடம் வைத்தியத்திற்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி நோய் உண்டானதை நான் பார்க்கவும் இல்லை என டாக்டர் கூறினார். ஓஹோ, அப்படியானால் நான் மாத்திரம்தான் இந்த விதமான பாக்கியத்திற்குரியவளானேன் போல இருக்கிறதே. பெரிய சந்தோஷம். உடம்பில் இன்னும் என்னென்ன கோளாறுகள் இருக்கின்றன என்று கவனித்து பாருங்கள். உடம்பில் எந்தவித வியாதியும் இருப்பதாக தெரியவில்லையே. மனித சரீரம் இதைவிட அதிக ஆரோக்கியமான நிலைமையில் இருக்க முடியாது என்று உங்கள் இருதயம் சொல்லுகிறதே. என்ன இப்படி சொல்லுகிறீர்களே? என் உடம்பில் பரம வேதனையான ஒரு நோய் உண்டாகி இருப்பதாக நான் உணர்கிறேன். நீங்கள் இல்லை என்கிறீர்களே. அப்படியானால் அதன் சின்னங்கள் எதையாவது சொல்ல முடியுமா? மனது ஒரே குழப்பமும் சஞ்சலமுமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் பொங்குகிறது. ஆனாலும் அதிருப்தியும் வேதனையும் கூடவே உதைக்கின்றன. சாப்பாட்டை கண்டால் குமட்டல் உண்டாகிறது. உடம்பும் கைகளும் கால்களும் கட்டில் நிற்கவில்லை. படுத்திருக்கவோ உட்கார்ந்திருக்கவோ நடக்கவோ பிடிக்கவில்லை. இதுவரையில் ஆவலோடு புத்தகம் படிப்பேன்.
வீணை வாசித்து பாடுவேன். அவைகளிலும் மனம் செல்லவில்லை. அப்படியானால் வேற எந்த காரியத்தை செய்தால் மனதும் உடம்பும் சாந்தமடைவதாக சொல்லுகின்றன? அதுதான் இன்னதென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் நிச்சயமாக தெரிகிறது. காலையில் நான் இங்கே வந்தது முதல் டாக்டர் வரவேண்டும் வரவேண்டும் என்று ஒவ்வொரு நொடியும் அந்த நோய் எதிர்பார்க்க தூண்டுகிறது. அதுவேதான் பசி, தாகம் எல்லாம். அடடே, இது நான் இதுவரையில் கேட்டிராத மகா பொல்லாத நோயாக இருக்கிறதே. அப்படியானால் நீங்கள் ஒரு காரியம் செய்யலாமே. நீங்கள் பெரிய இடத்து குழந்தை, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எப்போதும் இங்கேயே இருக்கும்படி ஒரு டாக்டரை சாஸ்வதமாக ஏற்பாடு செய்து கொள்ளலாமே. டாக்டருடைய வருகையை எதிர்பார்க்கும் தொந்தரவு இல்லாமல் போய்விடுமே. நீங்கள் சொல்வதுதான் அதற்கு சரியான பரிகாரம். ஆனால் இதில் இன்னொரு இடைஞ்சல் இருக்கிறதே. இந்த ஊரில் வேறு எத்தனையோ டாக்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மனதில் நினைத்தால் வேதனை தான் அதிகமாகிறது. அவர்கள் கிட்டே வந்தால் இந்த வியாதி அதிகரிக்கும் போல தோன்றுகிறதே. அடடா, இது விபரீதமான நோயாக இருக்கிறதே. அப்படியானால் இந்த நோய்க்கு நான் ஒருத்தன்தான் இலக்கு போல தெரிகிறது. நீங்கள் எப்பொழுதும் என் வருகையை எதிர்பார்ப்பதாக இருந்தால் என்னை நாடி ஒரு மற்ற நோயாளிகளை யார் கவனிப்பார்கள்? எல்லா டாக்டர்களுக்கும் அதே நிலைமைதானே ஏற்படும். ஒரு டாக்டரை நிரந்தரமாக நியமித்துக் கொள்ளும்படி நீங்கள் தானே இப்பொழுது சொன்னீர்கள். அந்த ஒருவரை நாடி வரும் மற்ற நோயாளிகள் என்ன செய்வார்களோ அதை உங்களுடைய இதர நோயாளிகளும் செய்து கொள்ளட்டுமே. உங்களால் நோய் தீர்ந்து சந்தோஷமடையும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் எல்லோரும் ஒன்றாய் திரண்டு என் வடிவத்தில் வந்திருப்பதாக என்னை எண்ணிக்கொள்ளுங்களேன். அப்பொழுது உங்கள் மனசாட்சிக்கு திருப்தி ஏற்பட்டு போகிறது என்றார். ஓஹோ, உங்கள் நோய் அத்தனை நோயாளிகளின் வேதனைகளும் ஒன்று சேர்த்தது போல அவ்வளவு கடுமையாக இருக்கிறதா? கற்பகவல்லி, அதற்கு தகுந்த டாக்டர் இந்த உலகத்திலே வேறு யாருமில்லை என்றும் அந்த நோயே சொல்லுகிறது. அடடா, நான் ஏராளமான பண சம்பாத்தியமுள்ள டாக்டர் ஆயிற்றே. எனக்கு மாத சம்பளம் பெரிய தொகையாக கொடுக்க நேருமே. மாத கணக்கில் கொடுத்தால் பெரிய தொகையாக தோன்றும் எனக்கு. அதனால் வினாடி கணக்கில் கொடுத்து கொண்டே வந்தால் பிரயாசம் இல்லாமல் போகிறது. அந்த கவலை உங்களுக்கு எதற்கு என்றால் கற்பகவல்லி சிரித்துக்கொண்டே. நீங்கள் இவ்வளவு திறமையாக உங்கள் கட்சியை எடுத்து வாதிக்கும் பொழுது உங்கள் மனம் கோணாத விதமாக தீர்மானம் சொல்லும்படியே என் மனமும் என்னை தூண்டுகிறது. என்னையே புகலிடமாக அந்தரங்க சுத்தியாக நினைத்திருக்கும் ஒரு நோயாளியின் மேல் என் மனம் பிரியம் கொள்ளவில்லை என்றால் நான் எந்த நோய்க்கு வைத்தியம் செய்ய அருகமற்றவன் என்று கருதப்படுவேன். ஆகையால் நாம் இருவரும் ஒரே அபிப்பிராயமுடையவர்களாக இருக்கிறோம் என்றார். அப்பொழுது மிஸ்டர் ராஜகோபாலன் சந்தோஷ முகமலர்ச்சியோடு, என்ன டாக்டர் சார், பார்த்தீர்களா? இன்னும் ஏதாவது மருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? குழந்தை கற்பகம், பேசாமல் இருக்காதே. உடம்பு நிலைமையை உள்ளபடி டாக்டர் ஐயா கிட்ட சொல். சில வியாதிகள் நாடியடிப்பில் சந்தேகமாக இருக்கும். நாம் சொன்னால் சுலபத்தில் விளங்கி போகும் என்றார். அதுவரையில் நாடி பார்க்கும் குழாயை கையில் பிடித்து கொண்டும் அதை அடியோடு மறந்து போயிருந்த டாக்டர் அழகுதுரை எச்சரிப்படைந்து புன்னகையோடு திரும்பி பார்த்து, இனி மருந்து எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். சிலருடைய சுபாவம் உடம்பில் ஒன்றுமில்லாவிட்டாலும் டாக்டர் வந்து பார்த்து ஒன்றுமில்லை என்று சொன்னால்தான் மனதில் தைரியமும் நம்பிக்கையும் உண்டாகும். அந்த மாதிரி போல இருக்கிறது உங்கள் மகளுக்கு என்றார். ராஜகோபாலன் சிரித்துக்கொண்டு, எதனால் அப்படி சொல்லுகிறீர்கள்? உடம்பு சரியான பிறகும் இப்பொழுது உங்களை வரவழைத்ததை பற்றி சொல்கிறீர்களா? அதனாலும் சொல்கிறேன். இப்பொழுது நேரிலும் அந்த பிரஸ்தாபம் நடந்தது. டாக்டர் வரவில்லையே வரவில்லையே என்று ஜபம் செய்து கொண்டிருப்பதாக உங்கள் குழந்தை சொல்லிற்று. ராஜகோபாலன், ஓஹோ, சொல்லியிருக்கும். நீங்கள் நேற்று முதல் செய்த பேருதவிக்கும் உங்கள் அருமையான குணாதிசயங்களுக்கும் யார்தான் உங்களை மறப்பார்கள்? உங்களிடம் இயற்கையிலேயே காந்த சக்தி பரிபூரணமாக நிறைந்திருக்கிறது. அதை உத்தேசித்து எங்கள் நன்றியறிதலை நேரில் தெரிவித்துக் கொள்ளும் பொருட்டே முக்கியமாக நாங்கள் உங்களை வரவழைத்து உள்ளோம். மேஜையின்றி உட்காரலாம் வாருங்கள் என கூறினார். டாக்டர் அழகுதுரை, இதோ வந்துவிட்டேன் என்று துடியாக மறுமொழி கூறியபடி புன்னகையோடு கற்பகவல்லியின் முகத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு ராஜகோபாலனை தொடர்ந்து சென்றார். சுவரின் மறைவில் கமலத்தம்மாள் அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் சந்தோஷமான முகத்தோடு, டாக்டர் ஐயா ரொம்ப சிறு பிராயம், முகம் எங்கனையோ பார்த்த மாதிரி தோணுது. நீங்க எந்தூருங்க என்றாள். அழகுதுரை, நான் வெளியூர்காரனமா? ராஜகோபாலன், உங்களை சேர்ந்த மனிதர்கள் யாரும் இந்த ஊரில் இல்லையா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கமலத்தம்மாள், அதுல கூடவா சந்தேகம்? அழகுதுரை, சில காரணங்களினால் நான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் கூடத்திற்கு போய் சேர்ந்தனர். மேஜையின் 2 பக்கங்களிலும்
2 நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. மேசையின் மேல் பலவிதமான தின்பண்டங்கள், காபி முதலியவை காணப்பட்டன. ராஜகோபாலன், அப்படி நாற்காலியில் தயவு செய்ய வேண்டும். எங்கள் பிரியத்தை வெளிப்படையாக காட்டுவதற்கு எங்களுக்கு பிரதிநிதியாக இவைகளை வைத்திருக்கிறோம். தயவு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். அழகுதுரை சந்தோஷ முகமலர்ச்சியோடு, நீங்களும் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று கூறியபடி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார். ராஜகோபாலன் இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்தார். இருவரும் முன்னால் இருந்த தட்டை அருகில் நகர்த்தி வைத்துக் கொண்டு உண்ணத் தொடங்கினர். அழகுதுரை, உங்கள் பிரதிநிதிகள் பிரியம் மேசை கொள்ளாமல் இருக்கின்றனவே. வயிற்றில் இடம் ஒன்றுதான் குறைவாக இருக்கிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. நேற்று இரவில் இருந்து எனக்கும் பசி மந்தித்து போயிருக்கிறது. உங்கள் குழந்தைக்கும் இப்படியேதான் இருக்கிறதாம். ஒரு கால் அந்த நோய் எனக்கும் தொற்றிக்கொண்டதோ என்னவோ தெரியவில்லை என கூறினார். கமலத்தம்மாள் கதவண்டை நின்றபடி சிரித்து, உங்ககிட்ட இருந்துதான் இது தனக்கு தொத்திக்கிட்டதா மக சொல்றா. ராஜகோபாலன், அது எப்படி இருந்தால் என்ன? எல்லா வியாதிகளுக்கும் மருந்து கொடுக்கக்கூடிய டாக்டர் இருவருக்கும் பசி உண்டாகக்கூடிய மருந்து கொடுப்பதுதான் ஒரு பெரிய காரியமா? கமலத்தம்மாள், ஆமாங்கிறேன். அது இருக்கட்டும். உங்களுக்கு சம்சாரம், குழந்தை குட்டிங்க எல்லாம் இருக்குதுங்களா? எல்லாரும் இந்தூர்ல தானே இருக்காங்க. அழகுதுரை, என் சம்சாரம் எங்கு இருக்கிறாள் என்பதுதான் எனக்கு இன்னமும் தெரியவில்லை. ஜோசியரைத்தான் கேட்க வேண்டும். உங்களுக்கு ஜோசியம் தெரிந்தால் சொல்லுங்களேன். ராஜகோபாலன், சரி சரி, இன்னும் கல்யாணமே ஆகவில்லை போலிருக்கிறது. அதற்குள் நீ குழந்தை குட்டிகள் எல்லாருக்கும் இடம் கொள்கிறாயே. கமலத்தம்மாள், குழந்தை குட்டிங்க உண்டாவது எம்பிட்டு காலம் பிடிக்கும். எஜமானி வந்தால் மற்றவங்கெல்லாம் தானே வந்துடுறாங்க. ராஜகோபாலன், இவர்கள் நல்ல பெரிய இடத்து பிள்ளை போல இருக்கிறார்கள். நல்ல அழகு, குணம், சம்பாத்தியம் எல்லாம் இருக்கும் பொழுது எஜமானி வரை எவ்வளவு நேரம் பிடிக்கப் போகிறது? டாக்டர் ஐயா அதில் கவனம் செலுத்தவில்லை போல தெரிகிறது. செலுத்தினால் கல்யாணம் உடனே முடிந்து போகிறது. கமலத்தம்மாள், இவங்க என்ன ஜாதியாரோ தெரியலையே. நம்ம ஜாதியரா இருந்தா நம்ம கற்பகவல்லியையே கட்டி கொடுத்துடலாம் என்றாள். அதை கேட்டவுடனே ராஜகோபாலன் கிளேசத்தினால் தத்தளித்தார். டாக்டர் அழகுதுரையின் முகம் சரேல் என்று ஆனந்தத்தினால் மலர்ந்தது. அவர் அதை மறைக்க முயன்றபடி, சரி, உங்கள் குழந்தைக்கு வைத்தியம் செய்ததற்கு குழந்தையே சன்மானம் வழங்க உத்தேசித்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. வைத்தியனுக்கு காதல் பைத்தியம் பிடித்தால் மற்ற நோயாளிகளின் பாடு திண்டாட்டமாக முடிவது நிச்சயம் என்றார். கமலத்தம்மாள் சிரித்துக்கொண்டு, மெய்யாவே கேட்குறேன், நீங்க என்ன ஜாதியை சேர்ந்தவங்க? அழகுதுரை, நீங்க என்ன ஜாதி? கமலத்தம்மாள், நாங்கள் பேரி செட்டி வகுப்பு. அழகுதுரை, நாங்களும் அதே வகுப்புதான். ராஜகோபாலன் குறும்பாக கண்களை சிமிட்டியபடி, டாக்டர் ஐயா உன்னை கேலி செய்கிறார். நீ முதலியார் ஜாதி என்றால் அவரும் அதே ஜாதி என்றுதான் சொல்லியிருப்பார். அழகுதுரை சிரித்தபடி, ஒரு செட்டியார் பெண் ஒரு முதலியார் பையனை கட்டிக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம். அவர்களில் ஒருவர் பெண் ஜாதி, மற்றவர் ஆண் ஜாதி. அதே போல ஒரு செட்டி பெண் தன் இனத்தாரிலேயே ஒரு பையனுக்கு வாழ்க்கைப்படுகிறாள் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவர்களில் ஒருவர் பெண் ஜாதி, இன்னொருவர் ஆண் ஜாதி தானே? ராஜகோபாலன், டாக்டர் ஐயா எவ்வளவு புத்திசாலிதனமாக பேசுகிறார் பார்த்தையா. பெண்ணும் பிள்ளையும் எந்த ஜாதியாக இருந்தாலும் மனமொத்து புருஷன் மனைவி ஆகிவிட்டால் பிறகு ஜாதி வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார். கமலத்தம்மாள், அப்படியானா இவங்க நம்ம ஜாதி இல்லையா? என்னங்க டாக்டரு, நான் ஐயாவே கேட்குறேன், தமாசில்ல, நசத்தை சொல்லுங்களேன். அழகுதுரை, நான் முன்னே சொன்னது பொய்யில்லையம்மா. நான் எதற்காக பொய் சொல்கிறேன்? நான் உங்கள் ஜாதியனே. கவனித்து பார்க்க போனால் எப்பொழுதாவது உங்களுக்கு நாங்கள் பந்துவாக கூட இருக்கலாம். கமலத்தம்மாள், அப்படியான ரொம்ப நல்லதாச்சு. கடவுள் முன்னால கெட்டதை காட்டி பின்னால நல்லதை செய்வாருன்னு பெரியவங்க சொல்றாங்க. அது போலவே நேற்று நம்ம குழந்தைக்கு அபாயம் உண்டானதும் நல்லதுக்குத்தான் போல இருக்கிறது. ஆமா, ஒருவேளை எங்களுக்கு நீங்க வரவா கூட இருக்கலாம்னு சொல்றீங்களா? அப்படியானா போக்குவரத்து இல்லாம கூட இருக்குமோ? அழகுதுரை, ஒருவேளை விரோதமாக கூட இருக்கலாம். அதனால் போக்குவரத்து இல்லாமலே இருந்திருக்கலாம். பல வருஷம் ஆய்ப்போனதால் சொந்தக்காரர் என்பது தெரியாமலும் இருந்திருக்கலாம். கமலத்தம்மாள், அப்படியும் இருக்கலாம். ஆனால் சொந்தக்காரருக்குள்ள ஏதோ பகை இருந்தாலும் அதையெல்லாம் எப்பவுமா பாராட்டுவது? போன தலைமுறையில் நம்ம பெரியவங்க சண்டை போட்டுக்கினா அதுக்காக நாமளும் இப்போ காரணம் இல்லாமல் சண்டை போட்டுக்கணுமா? நாம ஏன் கொள்வனை கொடுப்பனை வச்சுக்கின்னு ஆசையும் அன்புமா இருக்கப்படாதா என கூறினாள். அழகுதுரை, அவசியம் இருக்கலாம். கமலத்தம்மாள், அப்படியானா நீங்கள் உங்கள் பெரியவங்களுக்கு கடுதாசி போடுங்க. எங்கூட்டு பொண்ணை உங்களுக்கு கட்டி கொடுக்க இஷ்டப்படுறோங்கிறத தெரிவித்து அவங்க சம்மதத்தை கேளுங்க.
பதில் வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரே குழந்தைதான் என்றாள். அழகுதுரை கிளேசத்தோடு, எனக்கு கல்யாண யோகம் மிக அவசரமாக வந்து நேருகிறது போல் இருக்கிறதே. நாம் எல்லோரும் எக்ஸ்பார்ட்டியாக தீர்ப்பு சொல்லிவிட்டால் அது போதுமா? முக்கியமாக இதற்கு பெண்ணின் சம்மதம் அவசியம் இல்லையா? கமலத்தம்மாள், அவதான் சொல்லிட்டாளே, அவளோட நோயை தீர்த்து வைக்கிற டாக்டரு இந்த உலகத்தில் நீங்கள் ஒருத்தர் தான்னு. அழகுதுரை வியப்புடன், அடடே, என்னிடம் தனிமையில் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? கமலத்தம்மாள், நான் வாசற்படிக்கு பக்கத்தில் தானே நின்றுட்டு இருந்தேன் என்றாள். அப்பொழுது, என்ன மிஸ்டர் ராஜகோபாலன், காப்பி சாப்பிடும் வேலை போல் இருக்கிறது. சரியான வேளையில் தான் நான் வந்தேன் என்று உற்சாகமாக பேசியபடி ஒரு கணவான் வெளியிலிருந்து வந்து அந்த கூடத்திற்குள் நுழைந்தார்.